வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். அன்றைய இரவு ரதியும் ராகினியும் ஒரே கட்டிலில் படுத்திருந்தார்கள். கரண் அனுப்பியிருந்த குறுஞ்செய்திக்கு பதில் செய்தி அனுப்பி கொண்டிருந்தாள் ராகினி. தேவாவை பற்றிய யோசனையில் இருந்த ரதி திரும்பி ஒரு கணம் ராகினியை பார்த்தாள். அவளோ உதட்டில் சிறு புன்னகையுடன் அலைபேசியில் குறுஞ்செய்தியை டைப் செய்து கொண்டிருக்க, நான் ஒருத்தி இங்கே என் புருஷன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா எதை பற்றியும் கவலையே இல்லாமல் ஜாலியாக லவ் பண்ணிகிட்ருக்கியா என்று தன் ஆற்றாமையை ராகினியிடம் காட்டி கொண்டிருந்தாள் ரதி. மாமா ஃபோன் எடுக்கலைன்னா நான் என்னக்கா பண்ண முடியும்? வேணும்னா அவர் ஃப்ரெண்டு லைனில் தான் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி மாமா கிட்ட பேச சொல்லி உனக்கு ஃபோன் பண்ண சொல்லவா என்று ராகினி கேட்க இன்னும் கடுப்பாகி போனாள் ரதி. ஒன்றும் தேவையில்லை, நான் என் புருஷன்கிட்ட பேசுறதுக்கு உன்னோட ரெக்கமெண்டேஷன் வேணுமா? அவரை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்றவள் விடாமல் தேவாவிற்கு அழைத்து பார்த்தாள். ஃபோன் முழுவதுமாய் அடித்து ஓய்ந்து போனது. 10 மணி ஆச்சு, கண்டிப்பாக வீட்டில் தான் இருப்பார். நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு கோவத்தில் தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு என்று யோசித்து கொண்டவள், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் என்று ஒரு குறுஞ்செய்தியை தட்டி விட்டுவிட்டு சிரித்து கொண்டாள். பிறகு 5, 4, 3 என்ற எண்ணிக்கையை மேலிருந்து கீழாக அவள் சொல்லி முடிக்க தேவாவிடமிருந்து ஃபோனும் வந்துவிட்டது. முதல் ரிங்கிலேயே ஃபோனை எடுத்தால் பொய் சொல்கிறாள் என்பதை அவன் கண்டுபிடித்து விடுவானோ என்று நினைத்தவள் சற்று தாமதித்து கடைசி ரிங்கில் தான் ஃபோனை எடுத்தாள். வராத இருமலை வரவழைத்து கொண்டு இருமிக் கொண்டே பேசினாள். பயங்கரமான ஆள்கா நீ, நான் உன்கிட்ட டியூஷன் வரணும் போலையே என்று ராகினி சொல்ல, உஷ் என்று அவள் வாயில் விரல் வைத்து அவளை அமைதிப்படுத்தியவள் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியில் பால்கனிக்கு வந்தாள். என்னாச்சு செல்லம்மா, உடம்பு சரியில்லையா? இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு மெசேஜ் போட்டிருக்க என்று அவன் குரல் பதட்டமாக வந்தது. ரதிக்கு சந்தோஷம், ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், அது கோல்டு, இருமல் வேற, ஊரில் தண்ணியில் விளையாடினது அதான் என்று எப்படியோ சமாளித்தாள். சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? நான் இப்போவே கிளம்பி வரேன் என்று அவன் சொல்ல, வேண்டாம் வேண்டாம், டேப்லெட் போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அது இருக்கட்டும், எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், எத்தனை மெசேஜ் போட்டிருப்பேன், எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க என்று ரதி ஆதங்கத்துடன் சொல்ல, சும்மாதான் என்றவனின் குரலில் சுரத்தே இல்லாமல் பேச, அப்போ இன்னும் என் மேலே கோபமாக தான் இருக்கீங்க அப்படிதானே என்று ரதி கேட்க, பின்ன நீ பேசினதுக்கு கோபப்படாமல் உன்னை கொஞ்சுவாங்களா? உனக்கு என்ன தான் பிடிக்கணும், என்னை மட்டும்தான் பிடிக்கணும். உங்கள் அப்பா அண்ணன் அது யாராக இருந்தாலும் எனக்கு அப்புறம்தான். உனக்கு நான் யாரும் இல்லைன்னு சொன்னதும் இல்லாமல் என்னை இங்கே தனியாக விட்டுட்டு ஜாலியாக போய் இருந்துட்டல்ல. உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் ஃபோனை எடுத்தேன், இல்லைனா 2 நாள் ஆனாலும் கண்டிப்பாக ஃபோனை எடுத்திருக்க மாட்டேன் என்று அவன் கராராய் சொல்ல, சரியான ரவுடி என்றவள் சற்றும் தாமதிக்காமல் அலைபேசி வழியே அவள் இதழ் முத்தத்தை அவனுக்கு அனுப்பி வைக்க, அதை சற்றும் எதிர்பாராத தேவாவின் மனமோ மெழுகாய் உருகி போனது. செல்லம்மா, நான் இப்போவே கிளம்பி வரேன், டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் என்று அவன் ஆசையாய் கேட்க, வேண்டாம் தேவா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இருந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் என்று அவள் சொல்ல, ஏய் நிஜமா சொல்லு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது பொய் தானே என்று அவன் கண்டுபிடித்து விட, மீண்டும் ஒரு முறை பொய்யாக இருமிக் கொண்டவள், இல்லைங்க நிஜம்தான், இப்போ மாத்திரை போட்டேன்ல அதான் கொஞ்சம் பரவாயில்ல என்றாள். ஓகே, இப்போ தூங்கி ரெஸ்ட் எடு, நான் நாளைக்கு காலையில் வரேன், ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று அவன் சொல்ல, சரி என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் ரதி. நாளை அவன் வந்த பிறகு ஏதாவது சொல்லி சமாளித்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டாள். தேவாவிடம் பேசி முடித்து ரதி சந்தோஷமாக அறைக்குள் வர அவளுக்காக காத்திருந்த ராகினி, என்னக்கா மாமாவை சமாதானப்படுத்திட்ட போல இருக்கே, பயங்கரமான ஆளுக்கா நீ, ஃபியூச்சரில் நான் உன்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் என்று ராகினி அவளை கிண்டல் செய்ய, ஆமாம் டியூஷன் சொல்லித்தரேன், நீ வந்து கற்றுக்கோ, ஆளைப்பாரு, நேரமாச்சு, பேசாமல் படுத்து தூங்கு என்று அவளுக்கும் சேர்த்து போர்வையை எடுத்து போர்த்தி விட்டுவிட்டு தானும் படுத்து கொண்டாள். எப்படியோ தேவாவை சமாதானம் செய்தாயிற்று. இனிமேல் நிம்மதியாக தூக்கம் வரும் அவளுக்கு. ரதி இல்லாமல் தேவாவிற்குத்தான் தூக்கம் தொலைந்து போனது. அதுவும் இந்த ஒரு வாரம் ஊரில் 24 மணி நேரமும் ஒன்றாகவே இருந்த பழக்கம் வேறு. எங்கு திரும்பினாலும் அவளாகவே தெரிந்தாள். தூக்கம் வராமல் போனை எடுத்து அவளுக்கு மெசேஜ் அனுப்பினான். அதை அவள் பார்க்கவில்லை என்று தெரிந்ததும் அவள் தூங்கிவிட்டாள் என்பதை உணர்ந்து கொண்டவன் பெரிய பெருமூச்சுடன் அருகில் இருந்த டிவியை உயிர்ப்பித்து ஏதோ ஒரு படத்தை பார்த்து நேரத்தை கடத்தினான். சரியாக 2 மணிக்கு படம் முடிந்தது. சில மணித்துளிகள் தூக்கம் வராமல் அவதிப்பட்டு கடைசியில் ஒரு வழியாக தூங்கி போனான்.
காலை எப்போதும் போல எழுந்து உடற்பயிற்சியை முடித்தவன் ரதிக்கு அழைத்தான். செல்லம்மா, காலையில 10 மணிக்கு நான் வரேன், ரெடியாரு என்றான். சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு வரேன், நீங்க ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வாங்க ப்ளீஸ் என்று ரதி கெஞ்சாத குறையாக கேட்க, நான் ஒன்றும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வரலாமா, இது வேற விஷயம் என்று தேவா சொல்ல, வேற விஷயமா, எங்க போறோம்? ஓ, உடம்பு சரியில்லைன்னு சொன்னனே, அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வரீங்களா என்று ரதி கேட்க, ஃப்ராடு, நீ சொன்னது பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேசாம கோபமா இருக்கேன்னு சொல்லி என்னை பேச வைக்கிறதுக்கு தானே உடம்பு சரியில்லைன்னு பொய் சொன்னேன், எனக்கு தெரியுண்டே என்றான். அவள் ஒரு அசைவையும் புரிந்தவனாயிற்றே, அவ்வளவு எளிதில் ஏமாறுவானா என்ன? தெரிஞ்சிருச்சா என்றாள் ரதி மெல்லிய குறையில். ஏமாந்துருவேன்னு நினைச்சியா என்றவன், சரி, உன்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் தானே இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க, உனக்கு இன்னைக்கு காலேஜ் அட்மிஷன் என்று சொல்ல, நிஜமாவா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் ரதி. ஆமாம், லேட் பண்ணாத, கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுவேன், ரெடியாரு என்று சொல்லி ஃபோனை வைத்து விட ரதி விஷயத்தை அவள் பெற்றோர்களிடம் கூறினாள். சந்திரமதி மேடமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுமா என்று ராஜன் சொல்ல, சரிப்பா என்று சந்திரமதிக்கு ஃபோன் செய்து தேவா அவன் தாயின் பெயரில் கட்டவிருக்கும் மருத்துவமனையை பற்றியும் அதை நிர்வகிக்கும் பொறுப்பை தனக்கு கொடுக்க போகிறான் என்பதை பற்றியும் அவரிடம் தெரிவித்தாள் ரதி. வாவ், இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரதி, அப்போ நீ கூடிய சீக்கிரமே எனக்கு போட்டியா வரப்போறேன்னு சொல்லு என்று சந்திரமதி சிரித்து கொண்டே சொல்ல, போட்டியெல்லாம் இல்லை மேடம், உங்க வழியில நானும் வரப்போறேன், அவ்வளவுதான் என்றாள். சரிம்மா, ஆல் தி பெஸ்ட், நல்லா படி என்று அவளுக்கு வாழ்த்து தெரிவித்து அலைபேசியை வைத்தார் சந்திரமதி. சரியாக ரதி வீட்டு கடிகாரம் 10 மணி என காட்ட தேவாவின் கார் வீட்டு வாயிலில் வந்து நின்றது. ஏற்கனவே கிளம்பி அவனுக்காக காத்திருந்தவள், அம்மா அவர் வந்துட்டாரு, போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஓடி சென்று காரில் ஏறிக்கொண்டாள். ஓடி வந்து மூச்சு வாங்க முன் இருக்கையில் உட்கார்ந்தவளை ஆய்ந்து பார்த்தவன், போலாமா என்று கேட்க, போலாம் என்றாள் ரதி. சர்டிஃபிகேட்ஸ், அதோட காப்பீஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டியா என கேட்டான். நீங்க சொன்ன எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் என்று அவன் முகத்தை ஒரு நொடி பார்த்தவள், என்ன சார், நேற்று ராத்திரியெல்லாம் சரியா தூங்கல போலையே, கண்ணெல்லாம் செவந்திருக்கு என்று அக்கறையாக கேட்டாள். இதுதான் புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அது என்று தேவா சொல்ல, சாரி என்று அவன் தூக்கம் கலைத்ததற்கு பிராயச்சித்தமாக அவன் கன்னத்தில் அழுத்தமாக தன் இதழ் பதித்திருந்தாள் பாவை. அவளை பார்த்தாலே உருகுபவனுக்கு அவளாகவே தேடி வந்து முத்தம் கொடுக்கிறாள், சும்மா விடுவானா? அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அவள் வெளியோடு தன் வெளியை கலக்க விட்டவன் இன்னும் நெருங்கி வந்து அவள் இதழோடு இதழ் பதித்திருக்க தொல்லினாள் ரதி. ஐயோ ரோடு, யாராவது பார்த்துட்டு போறாங்க, வீட்டுக்குள்ள இருந்து அப்பா அம்மா அண்ணி யாராவது வந்தா போச்சு. இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று அவள் மூளை சொன்னது, ஆனால் வாய்க்குள்ளேயே நின்று விட்டது வார்த்தைகள். அவள் இதழ்களைத்தான் அவன் இதழ்கள் சிறை செய்திருக்கின்றனவே, பிறகு எப்படி வார்த்தைகள் வெளியில் வரும்? அவளை ஆசை தீர முத்தாடி விடுவித்தவன், தொட்டா பத்திக்கும்னு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் தொட்டது ஓன் தப்பு. கண்ணாடியில் தன் கலைந்த தலைமுடியை சீர் செய்து கொண்டே பேசினான். அவள் அழுத்தி பிடித்து கசக்கிய சட்டையை சரி செய்து கொண்டான். தன் உதடுகளை கார் கண்ணாடியில் பார்த்தவன் அதில் லேசாக சிவப்பு வண்ணம் ஒட்டி இருக்க அதை தன் விரலில் துடைத்து பார்த்தான். அவன் கைகளிலும் அதே வண்ணம் ஒட்டி கொள்ள திரும்பி ரதியின் இதழ்களை பார்த்தான். அது அவள் லிப்ஸ்டிக்கின் வண்ணம்தான் என்று புரிந்து கொண்டு கர்ச்சீஃபை எடுத்து அவன் இதழ்களை அழுத்தமாக துடைத்து கொண்டான். இனிமே வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணு, ஒரு வாட்டியும் இப்படி துடைச்சிட்டே இருக்க முடியாது என்று அவன் சொல்ல ரதி வேண்டுமென்றே இன்னொரு முறை அழுத்தமாக அவன் இதழோடு இதழ் பதித்து விலகினாள். திரும்பவும் ஒட்டிக்கிச்சு, இன்னொரு வாட்டி தொடச்சுக்கோங்க என்று சிரித்தாள். உன்ன லேட் ஆகுதுடி, விளையாடுறியா என்றவன் மீண்டும் கர்ச்சீஃபை எடுத்துவிட்டு பின் எதையோ யோசித்தவனாய், யார்கிட்ட என்று அவன் இதழ்களில் இருந்த லிப்ஸ்டிக் வண்ணத்தை அவள் கன்னத்திலேயே துடைத்து கொண்டான். வேண்டாம் தேவா, என் முகத்தில் இருக்கிற மேக்கப் கழிஞ்சிடும் என்று கெஞ்சினாள் ரதி. விடுவானா அவன்? தான் நினைத்ததை செய்து முடித்துவிட்டே விலகினான். ரவுடி என்று திட்டிக் கொண்டே அவன் கைக்குட்டையை வாங்கி அவள் இதழிலிருந்து அவன் இதழுக்கு மாறி இப்போது அவள் கன்னத்தில் வந்து தஞ்சம் அடைந்த லிப்ஸ்டிக் கரையை ரதி துடைத்து கொண்டிருக்க காரின் பாக்ஸில் இருந்த சூயிங்கம்மை பிரித்து ஒரு கையில் வைத்து அதை லாவகமாக தட்டி தன் வாயில் விழ வைத்தவன் அதை மென்று கொண்டே காரை ஓட்ட ஆரம்பித்தான். செல்லம்மா, ராகினி கல்யாண விஷயமா உங்க வீட்டில் ஏதாவது பேச்சு வந்துச்சா என்றான்.
பாஸ்கர் ரதியின் வீட்டிற்கு வந்து ராகினியை தன் மகனுக்கு பெண் கேட்டது பற்றி மீண்டும் ரதியின் வீட்டில் ஏதாவது பேசிக்கொண்டார்களா என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். அதற்குத்தான் இந்த கேள்வி. ராகினி கல்யாண விஷயமா? இல்லையே, அவ இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கா. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? யாரு, உங்க ஃப்ரெண்டு கரண் கேட்க சொன்னாரா? கொஞ்ச நாள் அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க என்றாள். என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொன்ன தேவா, சோ அங்கிள் விஷயத்தை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை போல என்று நினைத்து கொண்டே காரை ஓட்டினான். கல்லூரியை அடைந்தார்கள். தேவா ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தான். அங்கு சென்றதும் விண்ணப்பம் மற்றும் சர்டிபிகேட்டுகள் சரிபார்க்கப்பட்டு படிப்பிற்கான கட்டண தொகையை கட்டி அட்மிஷனை முடித்து கொண்டனர். காலேஜ் டைமிங்ஸ் என்ன என்று ரதி கேட்க 9:30 to 3 மேடம் என்றார்கள். ஓ சூப்பர் டைமிங்ஸ், ஓகே தான், ஃப்ளெக்சிபிளாக இருக்கு என்றவள் தேங்க்யூ என்றாள் தேவாவை பார்த்து. தேங்க்ஸா? எதுக்கு என்றான் அவன். என்ன திரும்பவும் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு என்று அவள் சொல்ல, தேங்க்ஸ், நீ எனக்கு ஓகே சொல்லலாம், ஆனால் பகலில் சொன்னால் எனக்கு பிடிக்காது, ராத்திரியில் சொன்னால் தான் பிடிக்கும் என்று அவன் சீரியஸாக சொல்ல, இருவரும் இருந்தது கல்லூரி அலுவலக அறையில். சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு, இது காலேஜ், பார்த்து பேசுங்க என்றாள் ரதி. காலேஜ் அட்மிஷனை முடித்து கொண்டு ரதியின் வீட்டிற்கு போகலாம் என்று அவனே கூறினான். நேற்று ஜானகி அழைத்தபோது தேவா வரவில்லை. அதோடு இன்று ராஜனை சந்தித்து பாஸ்கர் விஷயமாக பேச வேண்டும் என்று நினைத்திருந்தான். வீட்டிற்கு சென்றதும் அம்மா அண்ணியுடன் சேர்ந்து ரதி சமையல் அறையில் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க, ராஜனை வீட்டிற்கு வெளியில் அழைத்து சென்ற தேவா பாஸ்கர் பற்றிய விஷயத்தை கேட்டறிந்தான். அதோடு தன் தாய்க்கு விபத்து நடந்த தினம் உண்மையில் என்ன நடந்தது என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு தெரிந்து கொண்டான். அதை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பதாகவும் கூறினான். தன் தாயின் இறப்புக்காக பழிவாங்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தவன் இப்போது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டான். எத்தனை கருணையோடும் கரிசனத்தோடும் பேசுகிறான். ராஜன் தேவாவையே பார்த்திருக்க, என்ன அங்கிள், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என கேட்டான். ஆமாம் என்று தலையசைத்த ராஜன், தம்பி, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ என்று சொல்லி முடிக்க ராஜனின் கண்களில் கண்ணீர். அங்கிள், எமோஷனல் ஆகாதீங்க, உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு நினச்சி தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்போது எனக்கு உங்கள் மேலே தப்பு இருக்காதுன்னு தோணுது. அந்த பாஸ்கர் பற்றின விஷயம் இப்போ தான் அப்பா ரீசண்டாக என்கிட்ட சொன்னார், அதான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் என்று தேவா சொல்ல, தம்பி, எப்போ நான் அவனை நம்ப ஆரம்பித்தோன்னோ அப்பத்துலேருந்து தான் என்னோட அழிவு காலம் ஆரம்பிச்சுது. அது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. இப்போ அவன்கிட்ட இருந்து நான் மொத்தமாக விலகிட்டேன். ஆனால் அவன் என்னை இப்போவும் நிம்மதியாக இருக்க விடாமல் என் வீடு தேடி வந்து தொல்லை பண்ணுறான் என்று ராஜன் சோர்ந்து போய் பேச, அங்கிள், நான் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? அவன் அடுத்தது உங்களை எப்போ மீட் பண்ணாலும் எனக்கு உடனே சொல்லுங்கள். அவன் என்ன பேசினான்னு அப்டேட் பண்ணுங்கள். என்னை தாண்டி தான் அவன் உங்ககிட்ட வரணும் என்று தேவா சொல்ல, நானும் உங்கள் அப்பாவும் ஒன்றா இருந்தப்பா இப்படி தான்ப்பா இருந்தோம். அவனுக்கு வர்ற பிரச்சனை என்ன தாண்டி தான் அவன்கிட்ட போகும். அதே மாதிரி எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவனை தாண்டி தான் அது என்கிட்ட வரும். அந்த நாட்களை என்னால் மறக்கவே முடியாது என்று ராஜன் உணர்ச்சி ததும்ப பேசி கொண்டிருக்க, என்ன மாமனாரும் மருமகனும் இங்கே வந்து தனியாக ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே அவர்களுக்கான ஜூஸை கொண்டு வந்திருந்தாள் ரதி. ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட் பற்றி தான் அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் என்று தேவா பதில் சொல்ல, சரி, இன்னும் 1/2 மணி நேரத்தில் சமையல் ரெடி ஆகிடும், 2 பேரும் சாப்பிடுவாங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் ரதி. தேவா தொடர்ந்தான், அங்கிள், அந்த பாஸ்கர் ராகினி விஷயமா திரும்பவும் உங்களை தேடி வந்தா அவன் பையனுக்கு ராகினியை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம்னு சொல்லிடுங்க என்று தேவா சொல்ல, அதிர்ந்து போய் தேவாவை பார்த்தார் ராஜன். என்ன தம்பி சொல்றீங்க? சம்மதம்னு சொல்லணுமா? ராகினியை போய் அந்த விக்னேஷ்க்கு எப்படி என்று அவர் அதே அதிர்ச்சியுடன் கேட்க, இப்போதைக்கு சம்மதம்னு சொல்லுங்க அங்கிள். அவங்க நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு பேசினா ராகினி படிச்சுட்டு இருக்கா, அவளோட படிப்பு முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த பாஸ்கர் பையன், அவன் பேர் என்ன சொன்னீங்க என்று தேவா கேட்க, அவன் பேர் விக்னேஷ் என்றார் ராஜன். எஸ், அந்த விக்னேஷ் ராகினி கிட்ட பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க ரூட்லேயே போய் தான் அவங்கள அடிக்கணும். உறவாடி கெடுத்த அவனை நாம் உறவாடி தான் கெடுக்கணும் என்று தேவா இறுகிய முகத்துடன் சொல்ல, அவன் யோசனையை புரிந்து கொண்டவராய் சரி என்று தலையசைத்தார் ராஜன். ரதியும் தேவாவும் மதிய உணவை முடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். ரதியை வீட்டில் விட்டுவிட்டு தேவா அலுவலகம் கிளம்பி சென்று விட்டான்.
அன்று மாலை வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்த வசந்த் ஒரு பேக்கை எடுத்து தன் துணிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தான். கையில் காஃபி கப்புடன் அறைக்குள் வந்த அபி அவனை புரியாமல் பார்த்து நின்றாள். அவள் அவனுடன் வந்து சேர்ந்து ஒரு நாள் தான் ஆகிறது. விபத்தில் கையில் பட்ட காயத்திற்கு மருந்து மாத்திரைகள் இன்னும் 2 நாட்கள் சாப்பிட வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலையில் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எங்கோ கிளம்பி கொண்டிருப்பவனை பார்த்ததும் முகம் வாடி போனது அவளுக்கு. திரும்பவும் வெளியூர் பயணமா என்றாள் மெதுவாக. ஆமா, இன்னைக்கு நைட்டு என்றான் அவள் கையில் இருந்த காஃபியை வாங்கி சுவைத்தபடியே. அதுக்குள்ள எதுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்? கையில் அடிபட்டிருக்கு, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமே அவள் கவலையை கேட்க, அபி இந்த ட்ரிப் ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ண முடியாது என்றான் வசந்த். நீங்கள் இன்னைக்கு கிளம்பணும்னு நேத்தே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்றவளின் குரல் சோர்ந்து போய் வர, நேத்தே சொல்லியிருந்தா சர்ப்ரைஸாக இருக்காதே என்று வசந்த் சிரித்து கொண்டே சொல்ல, என்ன தனியாக விட்டுட்டு நீங்கள் வெளியூர் போகிறது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை என்றாள் அபி. அவள் தன் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாள் என்பது வசந்துக்கு நன்றாகவே புரிந்தது. சர்ப்ரைஸ் எனக்கு இல்லை, உனக்கு தான் என்று தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு கவரை எடுத்து அவள் கையில் கொடுத்தான் வசந்த். பிரித்து பார்த்த அவளின் கண்கள் பெரிதாய் விரிந்தது. அன்று இரவு 10 மணிக்கு அவர்கள் இருவரும் சிம்லா செல்வதற்கான டிக்கெட் தான் அந்த கவரின் உள்ளே இருந்தது. டிக்கெட்டையும் வசந்தையும் அபி மாறி மாறி பார்க்க தன் இடுப்பில் கை வைத்து நின்று அவளையே பார்த்து நின்றான். என்ன ஷாக் ஆயிட்டியா? நான் மட்டும் போகல, நீயும் தான் வர. இது பிஸ்னஸ் ட்ரிப் இல்லை, ஹனிமூன் ட்ரிப் என்று அவன் ஒற்றை கண்ணை சிமிட்டி சொல்ல அபியின் மனது சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. இன்னைக்கு 10 மணிக்கு போறோமா? பெரிய சர்ப்ரைஸ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஐ லவ் யூ என்று அவனை கட்டி அணைத்து பொங்கிய சந்தோஷத்தில் அவன் முகம் முழுவதும் எச்சில் படுத்தி இருந்தாள் மங்கை. சரி சரி, சீக்கிரம், டைம் இல்லை, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணு. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடு. அம்மாக்கும் தெரியாது, இனிமே தான் சொல்லணும். நான் போய் சொல்லிட்டு வரேன். அப்புறம் என்னை ஒருத்தன் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருப்பானே, அதான் ஒரு ரவுடி தம்பி, அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு நம்ம ஹனிமூன் போகிறோன்னு என்று வசந்த் கெத்தாக சொல்லிவிட்டு தன் தாயை தேடி செல்ல, என் தம்பி ஒன்றும் ரவுடி இல்லை, அவன் தங்கம் முகத்தில் புன்னகையுடன் கூறினாள் அபி. வெண்பஞ்சு மேகங்களுக்கு நடுவே விமானம் பயணித்து கொண்டிருக்க வசந்தின் புஜத்தில் தன் கையை கோர்த்து அளவில்லா ஆனந்தத்தில் அமர்ந்திருந்தாள் அபி. நேற்று வரைக்கும் இப்படி ஒரு நாள் தன் வாழ்க்கையில் வரும் என்று அவள் நினைத்து பார்க்கவில்லை. கனவு மாதிரி இருக்கு வசந்த் என்று அவள் சொல்ல அவள் கையை சுருக்கென்று கிள்ளினான் வசந்த். அம்மா வலிக்குது என்று அவள் சினுங்க. வலிக்குதில்ல? அப்போ கனவில்ல, நிஜம்தான் என்றான் கிள்ளிய இடத்தை தேய்த்து விட்டு கொண்டே. நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூன் போகணும்னு நான் எவ்வளவு ஆசையாக இருந்தேன் தெரியுமா? நீங்கள் தான் என்னை பற்றி கவலைப்படாமல் கல்யாணம் முடிஞ்ச கையோடு அமெரிக்கா கிளம்பி போயிட்டீங்க என்று அபி அந்த பழைய நினைவுகளுக்கு போக, திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்கா? அதான் இப்போ கூட்டிகிட்டு போகிறேனே, அதை பற்றி பேசுமா என்று அவன் சொல்ல, இவ்வளவு லேட்டாக ஹனிமூன் போகிற கப்பல் நம்மளாக தான் இருப்போம் என்று அபி சிரிக்க, லேட்டானாலும் லேட்டஸ்ட் என்று அவன் அவள் காதில் ஏதோ கிசுகிசுக்க, சீ, அமெரிக்கா போய் ரொம்ப கெட்ட பையன் ஆயிட்டீங்க என்றாள். அவர்கள் இருவரும் பேசி சிரித்தபடியே இருக்க விமானம் தரையிறங்கியது. இருவரும் தங்கள் லக்கேஜுகளை எடுத்து கொண்டு வெளியில் வர ஏதோ ஒரு புது உலகத்திற்குள் பிரவேசித்தது போல உணர்வு அபிக்கு. வானத்தில் பறக்கும் வெண்முகில் கூட்டங்கள், பசுமை போர்த்திய நிலப்பரப்பு, மனதை தொட்டு செல்லும் குளிர்காற்று, மரங்களின் மீது படுத்துறங்கும் பனித்துளி, மலை பிளவுகளில் உருண்டோடும் நீரூற்று. அழகு என்னும் சொல்லின் அர்த்தமாய் அந்த குளிர் பிரதேசம் அபியின் மனதை கொள்ளை கொள்ள தன் 2 கைகளையும் கன்னத்தில் வைத்து அசந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். அபியின் காதருகில் குனிந்த வசந்த், பிடிச்சிருக்கா என்றான். ரொம்ப ரொம்ப என்றாள் அபி. என்ன இல்லம்மா, இந்த ஊரை கேட்டேன் என்று அவன் கிண்டலாய் சொல்ல, இந்த ஊரின் தான் பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு என்று அவன் விரல்களோடு தன் விரல்களை பிணைத்து கொண்டாள். ஒரு டாக்ஸியை பிடித்து அவன் ஏற்கனவே முன்பதிவு செய்து வைத்திருந்த ஹில் ரெசார்ட்டின் விலாசத்தை சொல்லவும் அடுத்த 10 நிமிடங்கள் மலைகளின் வளைவுகளில் பயணித்த டாக்ஸி 2 குன்றுகளுக்கு இடையே நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்த அழகான ரெசார்ட்டின் முன் நின்றது. பியூட்டிஃபுல் என்றாள் அபி. பனி காற்றில் அவள் உடல் லேசாக நடுங்க ஆரம்பிக்க வசந்த் அவனுடைய ஜர்க்கினை கலட்டி அவளுக்கு போர்த்தி விட்டான். வா, ரூம்ல ஹீட்டர் இருக்கும் என்று அழைத்து சென்றான். ரிசப்ஷனில் அவர்கள் முன்பதிவு விபரத்தை சொல்லி சாவியை வாங்கி கொண்டு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த மரங்கள் சூழ்ந்த விழாவை அடைந்தனர். சுற்றிலும் பெரிய பூந்தோட்டம், உள்ளே ஒரு பெரிய வரவேற்பறை,
சமையலறை, படுக்கை அறை மற்றும் அழகான இயற்கையை ரசிக்கும்படியான பால்கனி என்று சகல வசதிகளுடன் கூடிய தங்குமிடம். வசந்த் குளிக்க சென்றுவிட அவன் ஜர்கினை போட்டபடியே சிலு சிலுவென வீசும் காற்றில் சிம்லாவின் அழகை ரசித்து கொண்டு பால்கனியில் நின்றிருந்தாள் அபி. குளிர் கொஞ்சம் அதிகம்தான் என்றாலும் உள்ளே வர மனமில்லாமல் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அழகிய மலை தொடரையும் அதன் மேல் படித்திருந்த வெண் மேகங்களையும் அவள் ரசனையாய் பார்த்திருந்தாள். காண கிடைக்காத பொக்கிஷமான அரிய காட்சி. வசந்தை நினைக்கும் போது அவளையும் அறியாமல் அத்தனை ஒரு பெருமிதம். அவன் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதே அவளுக்கு அத்தனை ஒரு சந்தோஷத்தை உண்டாக்க, தன்னை மறந்து நின்ற அவளை பின்னாலிருந்து இரு கரங்கள் இடையோடு சேர்த்து இறுக்கி இருக்க, திரும்பி பார்க்காமலேயே அது தன்னவன்தான் என்று உணர்ந்து கொண்டவள் அடிக்கும் குளிருக்கு இதமாக அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். அவள் கழுத்து வளைவில் தன் முகத்தை சாய்த்தவன், இங்க நம்ம 2 பேரும் மட்டும்தான், நம்ம டிஸ்டர்ப் பண்ண யாருமே இல்லை என்று சொல்ல, அபியின் கன்னங்கள் சிவந்தது. வெட்கத்தில் அல்ல, கணவன் கொடுத்த முத்தத்திலும், வலிக்காமல் அவன் கன்னத்தில் கடித்திருந்த அழுத்தத்திலும்.